ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். வருண், நிக்கோலா இவங்க 2 பேருக்கும் இப்போது திருமண விழா அப்படின்றது கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இவங்களோட விழாவை பார்க்கறதுக்காகவே மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஆர்வம் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி என்ன நடந்துச்சு, எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய இணையதளத்தை தேடும் பொருளாகிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் இப்போது நம்மளோட சரத்குமார் அவர்கள் நிக்கோலா அவங்களோட வீட்டுக்கு மூட்டையாக நிறைய பண வரிசையில் சீர்வரிசையாக வச்சுருக்காராம். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத சொல்கிறவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சரத்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகாலமாக செலிபிரிட்டியாக இருந்துகிட்டு இருக்கவர். கிட்டத்தட்ட அவரை மாதிரி ஒரு செலிபிரிட்டி எப்படிப்பா இவ்வளோ வருஷமாக இருக்காங்க அப்படின்ற லெவலில் இருக்கும். இப்போ வரைக்கும் வாரிசு போன்ற படங்கள் நடிச்சிட்டு தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ராதிகா மேடமே கிட்டத்தட்ட செலிபிரிட்டியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியே ஃபுல் செலிபிரிட்டி அப்படின்னும் போது அவங்ககிட்ட பணப்புழக்கங்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. கண்டிப்பாக அது அதிக அளவிலே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சரத்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த பணமே முழுக்க இதில் எல்லாமே என் பொண்ணுக்காக மட்டும்தான். ஸோ இந்த பணத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் பணத்தை, அதாவது பாதி பணத்தை மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்க எல்லா பணத்தையுமே எடுத்து என் பொண்ணுக்கு நான் மூட்டையாக சீதனமாக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சுமே காமிச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்களாம் என்னப்பா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் திக்குமுக்காகி போயிருக்காங்க. ஏன்னா மேடை ஃபுல்லாக மூட்டையாக பணங்கள் அப்படியே கொட்டி வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தோன்னே எல்லாருக்குமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு அது ரொம்பவே இது வச்சுருக்கிறாராம். இதை பார்த்து நிக்கோலாய் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் கூட அவர் ஒத்துக்க ரெடியாக இல்லை நாங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்த காலில் நின்று கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாராம். ஸோ இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் செம ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி தன்னோட பொண்ணுக்கு இவ்வளோ சீர்வரிசைகளை ஒருத்தங்களால் வைக்க முடியும், அதுவும் மூட்டையாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அவங்களுக்கு நிறைய நிலங்கள், நிறைய கார்ஸ்லாம் கூட கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே நம்மளுக்கு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை இந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணணும்னு நினச்ச நம்மளோட சரத்குமார் சார் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் மறக்காம விஷயம் தெரிவிச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.